பல அழகான சட்டங்களால் ஒரு அழகான கட்டமைப்பு அங்கு ஆசைப்படி உருவாகும் அரசியல் சட்டம் இங்கு சட்டங்களின் கட்டமைப்புப்படி உருவாகும் மேசை. அது அரசியல் சட்டம், இது ஆசாரி சட்டம், இது ஆச்சாரி சட்டம். ஒழுங்கான சட்டங்களும் ஒழுங்கான கட்டமைப்பும் சில வேளை தரையோடு பொருந்தாது. இந்த சட்டம் தரையோடு பொருந்தாது. ஏன்னா தரையில் கோணல் இருந்தால். ஒழுங்கான சட்ட அமைப்பும் கட்டமைப்பும் இருந்தும் ஒழுங்கற்ற மக்களோடு பொருந்தாது. சில குறைபாடு இருக்கவே செய்யும். இப்படி சட்டம் சரியாக இருக்குது, அதனுடைய ஒழுங்கு சரியாக இருக்குது, கட்டமைப்பு சரியாக இருக்குது, ஆனால் பொருந்தா தரை. இதே மாதிரி தான் அரசியலமைப்பு சட்டமும் அதனுடைய சட்டக்கூறுகளும் கட்டமைப்பும் சரியாக இருக்கும். மக்கள் கல்லாதவர்களாக இருக்கும்போது, ஒழுங்கற்றவர்களாக இருக்கும்போது பொருந்தாது, இடைவெளி இருக்கும். இது மாதிரி ஒழுங்கான சட்டத்திற்கும் சட்ட அமைப்பிற்கும் அந்த கட்டமைப்பிற்கும் மக்களுக்குமான இடைவெளி. இப்போ இது ஒழுங்கான சட்டங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு, இதில் குறை இல்லை. ஆனால் இதில் நிறை இருக்குது, ஆனால் அது தொடர்புடைய இந்த தரை இருக்குது, இது ஒழுங்கற்றதாக இருக்குது. அதனால் இங்கே ஆடக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி தான் ஒழுங்கான சட்ட அமைப்பும் அதன் கட்டமைப்பும் இருந்தும் கூட ஒழுங்கற்ற மக்கள், பண்படாத மக்கள், உள்ளம் உடையவங்க இருக்கிற இடத்துல பொருந்தி வராது. அப்போ இதை சரி செய்யணும்னா அடியில் அதற்கேற்ற